புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்ம உலகத்தில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்றைக்குமே ஆகிறதே கிடையாது. ஆனால் சில பேர் விலங்குகளை தன்வயப்படுத்தி அதை பெட் அனிமலாக வளர்க்குறதையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் மனிதர்களும் விலங்குகளும் எப்படி இருந்தாங்க? ஆப்பிரிக்கா தேசத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப யுகங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உயிரினங்கள் எல்லாமே பூமியினுடைய இந்த மேல்பரப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் உள்ள பாதாள உலகத்தில் தான் இருந்துச்சான். அப்படி இருக்கிற போது அங்கே இருட்டு அப்படி தானே இருக்கும். மனிதர்களும் விலங்குகளும் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பாக தான் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல, அந்த விலங்குகள் பேசுகிற மொழியும் மனிதர்கள் பேசுகிற மொழியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்கு. எல்லாரும் பேச்சுவார்த்தையிலேயே இருந்திருக்காங்க. இப்போ விலங்குகள் வேற மனிதர்கள் வேற அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க பாதாள உலகத்தில். ஆனால் ரொம்ப இருட்டான அந்த இடம் இல்லையா, இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. இப்படி இங்கேயே இருக்கோமே, இந்த இருட்டுக்குள்ளேயே உலகம் ரொம்ப பெருசுன்னெலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம், என்ன ஏது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் வந்துச்சு. கடவுள்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் இந்த இருட்டுக்குள்ளேயே தான் வாழணுமா, எங்களுக்கு இதுக்கு விடிமோட்சமே இல்லையா அப்படின்னு கேட்டபோது கடவுள் யோசிச்சாரு. சரி பாவம், எல்லாரும் பாதாள உலகத்திலே இருக்காங்க இருட்டுக்குள்ளேயே, இவங்களுக்கு வண்ணமயமான பெரிய உலகத்தை காட்டுவோம் அப்படின்னு அவரும் இரக்கமாயிட்டு இந்த பாதாள உலகத்திலிருந்து மேலே வர்றதுக்கு ஒரு புது பாதையை உருவாக்கினார். அந்த பூமிக்குள்ளே இருந்து எல்லா உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரவே ஆரம்பித்தாங்க. எல்லாரும் மேலே வந்தால் பூமியினுடைய வெளிப்பகுதி பச்சை பசேல்னு புல்வெளிகள், காடு, மலைகள், நதிகள், கடல் எல்லாத்தையும் பார்த்து எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். மனிதர்கள் ஒரு பக்கம், ஆகா இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளோ சூப்பராக இருக்குது, இங்கே பாரு சாப்பிட்றதுக்கு பழங்கள்லாம் இருக்குது, இவ்வளோ அழகான பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு இதை பார்த்து சந்தோஷப்பட, விலங்குகள்லாம் துள்ளி குதிச்சு ஓடி அவங்க எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க. இப்போது அந்த சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சார் கடவுள். அப்போ கடவுள் எல்லாரையும் அழைச்சி சொன்னார், உங்களுக்கு தான் இந்த உலகம், இந்த உலகம் முழுக்க இந்த சூரிய உதயம் அதுக்கப்புறம் அஸ்தமனம் இதெல்லாம் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தை சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல விதமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை போட்டார். என்னன்னா, இங்கே நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனால் ஒன்றே ஒன்று, எந்த காரணத்தை முன்னிட்டும் நெருப்பை மட்டும் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஓகே, ரொம்ப சந்தோஷம் கடவுளே, நாங்கள் அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாரும் காலையில் சேர்ந்து உலகத்தை பார்க்குற நேரம் அதிகாலை பொழுது, சூரிய உதயம் ஆகுது. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களா. எப்படி நேரம் போய்கிட்டே இருந்துச்சு. விலங்குகளும் மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரித்து விளையாடி அப்படி அந்யோன்யமாக இருந்தாங்க. நாள் முழுக்க போச்சு. சாயங்காலம் ஆச்சு, சூரியன் அஸ்தமனமாக போயிடுச்சு, இருட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இருட்டு நேரத்தில் இப்படி போய்கிட்டே இருக்கிற போது நடு இரவு இருட்டாயிடுச்சுன்னா மனிதர்களுக்கு பயம் வரும். ஆனால் விலங்குகளுக்கு அதை பற்றி பயம் இல்லை இல்லையா, ஏன்னா இருட்டுக்குள்ளே கண்ணு தெரியும். அந்த விலங்குகள் அப்படியே தன்னை போல் சர்வசாதாரணமாக போய் விளையாடிட்டு காலையில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இரவுலையும் இருக்கிறாங்க. அடுத்தது, விலங்குகளுடைய உடம்புல ரோமம் இருக்கிறதுனால குளிரை பற்றின கவலையும் அவங்களுக்கு இல்லை. மனிதர்களுக்கு குளிர் தாங்கலை. நேரம் ஆக ஆக நடுநிசி ஆக ஆக குளிரும் வருது, இருட்டாகவும் இருக்குது, கண்ணும் தெரியல. அப்படின்னும் போது இந்த மனித கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், அங்கே இருந்த ஒரு கல் எடுத்து இப்படி உரசி நெருப்பை உண்டாக்கிட்டான். நெருப்பு உண்டாகின உடனே மனிதர்களுக்கு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, குளிர் போகிக்கிறதுக்கு அந்த கதகதப்பும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நெருப்பை பார்த்த உடனே விலங்குகள்லாம் தெரிச்சு பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. விலங்குகள் அந்த பக்கம் ஓட, மனிதர்கள் இவங்க சந்தோஷத்துக்காக நெருப்பை பயன்படுத்த, கடவுள் போட்ட கண்டிஷன் என்ன, எதை வேணாலும் பண்ணுங்க, நெருப்பை மட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரா. இப்போ நெருப்பை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததுல இருந்து மனிதர்கள் வேற விலங்குகள் வேற அப்படின்னு ஆகி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த நல்ல அன்பும் நட்பும் மாறி போய் இவங்க பாஷை அவங்களுக்கு புரியாமல், அவங்க பாஷை இவங்களுக்கு புரியாமல் தனித்தனியாக ஆயிட்டாங்க. அப்படின்னு தொடக்க காலத்தில் மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றுக்குள்ள ஒன்றா நட்பாக தான் இருந்தாங்க. ஆனால் நாலாவட்டத்தில் தேவைகளும் கண்டுபிடிப்புகளும் வசதி மேலே உள்ள ஆசையும் ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சு அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா தேசத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு நாடோடி கதை இது.
நல்லா இருக்கு இல்லையா? நன்றி.